தமிழகத்தில் அடைமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாகி இருக்கு. கடந்த 24 மணி நேரத்திலும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் பரவலாக கனமழை பெய்ததை நம்ம பார்த்தோம். ஆனா, இன்னும் அநேக மாவட்டங்கள், அதாவது ஒரு 30லிருந்து 40% மட்டுமே ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுல மழை பதிவாகிட்டு இருக்கு. மீதமுள்ள 60% பகுதிகள்ல மழை இல்லாத ஒரு சூழ்நிலையாகவே பார்க்கப்படுகிறது. சரி, எப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும்? எல்லா மாவட்டங்களிலும் கனமழை தீவிரம் அடையுமா என்பதான தகவலை குறித்து மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்டு பயன்பெறலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை விடாம கேளுங்க. ஏன்னா தினந்தோறும் நமக்கு மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்கள்ல காத்திருக்கு. இதுவரைக்கும், அதாவது இந்த ஜூலை மாதங்கள்ல குறிப்பா இந்த ஆரம்ப கட்டத்துல முதல் வாரங்கள் வரைக்கும் பெரிதளவுல மழை பொழிவுகள் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் நாட்கள் மழை தீவிரம் படிப்படியாக மேலும் அதிகரிக்கும். பருவமழையினுடைய தீவிரமே இனிமேதான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் பருவமழை தீவிரம் ரொம்ப குறைவாக இருந்தது. அதனால நமக்கு சரியான மழை பொழிவு கிடைக்கல. இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களும் அதே மாதிரி இருந்துருமானா கண்டிப்பா இல்லை. வானிலையில சில அதிரடி மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்பட போகுது. ஆகவே நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டா மட்டும்தான் தற்போது நிலவரப்படி தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு வானிலை நிலவி கொண்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அடைமழையினுடைய தீவிரம் கண்டிப்பா அதிகரிக்குங்க. பெரும்பாலான மாவட்டங்கள், குறிப்பாக வட தமிழ்நாடு, தென் தமிழகம், டெல்டா மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பரவலாக சில இடங்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது வெளுத்து வாங்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் சில சமயங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு நாள் மட்டும் மழை பதிவாகிட்டு போகிறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு தொடர் மழை பொழிவு, தினந்தோறும் மழை பொழிவு, அதெல்லாம் நம்ம இனி வரும் நாட்கள்ல பார்க்க போகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் 3 சென்டிமீட்டர் முதல் குறிப்பா 2 முதல் 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு. 2 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 3 சென்டிமீட்டர், இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதிகபட்சமாக நமக்கு 4 சென்டிமீட்டர் அல்லது 5 சென்டிமீட்டர் வரை மட்டுமே நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதிக மழை பொழிவு 10 சென்டிமீட்டரோ அல்லது 15-20 சென்டிமீட்டர் மழை பொழிவுகளை நம்மளால எதிர்பார்க்க முடியாது. குறைஞ்சபட்ச ஒரு மழை அளவாக தான் அந்த 2 சென்டிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டராக நமக்கு பதிவாகிட்டு இருக்கு. ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய மழை பொழிவுகளும் இதே நிலைதான் தொடரும். அதாவது இதே நிலைதான் நமக்கு தொடர வாய்ப்பு இருக்கு. அதிக அளவு மழை பொழிவுகளை தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல மழை பெய்யுமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்கு. ஏன்னா வெயில் அது போல நமக்கு தமிழ்நாட்டில் பதிவாயிட்டு இருக்கு. 40லிருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல மிக அதிகமாக நமக்கு வந்து பதிவாயிட்டு இருக்கு. தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது நிச்சயமாக வலுப்பெறக்கூடும். வட தமிழ்நாட்டில் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் படிப்படியாக அதிகரிக்கும். இந்த லேசான சாரல் மழை, மிதமான மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே இருக்கக்கூடும். வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது வலுப்பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். தொடர்ந்து வட தமிழக கடலோரங்களிலும் அதே போல வட தமிழக உள் மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய பரவலாக கனமழையானது நிச்சயம் எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள், குறிப்பா நம்ம வட தமிழக கடலோர பகுதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல்ல லேசான வெயில் காணப்படும். இந்த பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் லேசான வெயில் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாகிட்டு போகும். மழை வராமலாம் இருக்காதுங்க. இனிமே நமக்கு தினந்தோறும் மழை பொழிவுகள் கடலோர பகுதிகளிலும் பதிவாக ஆரம்பிச்சிடும். ஒன்று மிதமான, அதுதான் அதிகபட்சம் நமக்கு வந்து 5 சென்டிமீட்டர் வரைக்குமே அது மிதமான மழை என்று தான் நம்ம கணக்கீடு செய்ய முடியும். அதனால அந்த மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து இந்த பகுதிகளில் அவ்வப்போது ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். மழை சரிவர பெய்யாத இடங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். காமெண்ட் செக்ஷன்ல கூட சொல்லியிருந்தீங்க, இந்த விழுப்புரம், அதே போல
கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல சரிவர மழை இல்லை. பக்கத்தில் இருக்கிற கடலூர் மாவட்டங்கள்ல பெலாந்துறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கடலூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல மழை பதிவாயிருக்கு. ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் ப்ரோ மழையே வரமாட்டேங்குதுலாம் சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில இருந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா நமக்கு மழை பகுதியாக தாங்க பதிவாயிட்டு இருக்கு. ஒரே நாள்ல எல்லா இடங்களிலும் மழை பதிவாக போறது இல்லை. ஏதாச்சும் ஒரு தாழ்வு பகுதி அல்லது ஒரு தாழ்வு மண்டலம் நேரடியாக கடலூர் மாவட்டத்தில் கரையை கடந்ததுன்னா இந்நேரம் நமக்கு மாவட்டமே வெள்ளத்துல மிதந்திருக்கும். அந்த மாதிரி எதோ சூழ்நிலையும் நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. அதனால இது தென்மேற்கு பருவமழையை நம்ம நம்பி இருக்கிறதுனால பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் நமக்கு மழை இருக்குமே தவிர எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் மழை பதிவாக வாய்ப்பில்லை. இந்த வானிலை அறிக்கை முடியும் போது எத்தனை சென்டிமீட்டர் கடந்த 24 மணி நேரத்துல மழை பதிவாயிருக்குங்கிறத சொல்றோம். அதை பார்த்து நீங்க பயன்பெறுங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது இத்தனை இடங்கள்ல மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதனால தொடர்ந்து அந்த கடைசி நிமிடங்கள்ல சொல்லக்கூடிய அந்த மழை அளவுகளையும் கொஞ்சம் கேட்டு பயன்பெறுங்க. மழை சரிவர பெய்யாத இடங்களில் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக கடலோர பகுதிகளில் அதிகரிக்கக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் பரவலாக மிதமான மழைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிதமான மழை பொழிவுகள் பரவலாக நம்ம எதிர்பார்க்கலாம். வேலூர் மாவட்டங்கள், திருப்பத்தூர்ல, அதே மாதிரி ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல, திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. உள் மாவட்டத்தின் அநேக இடங்களிலும் விட்டு விட்டு கணிசமாக நமக்கு மிதமான மழை பொழிவுகள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல மழை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதற்காக மழை இல்லாமல் இல்லை, மிதமான மழையில் ஒரு லேசான மழை பொழிவுகள் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். ஒரு 80% வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு 20% மிதமான மழை பொழிவு பகுதியாக ஆங்காங்கே சில இடத்துல மட்டும் பதிவாகி மழையானது ஓய்வு கொடுக்கும். மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் உள் மாவட்டத்தில் எங்கேயுமே கிடையாது. வேலூர்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் எங்கேயும் அதிக மழை பொழிவு கிடையாது. எல்லாமே 2 சென்டிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மட்டுமே பதிவாகக்கூடும். அடுத்து டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், குறிப்பாக ஒரத்தநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தஞ்சாவூர் மாவட்டத்தில் கணிசமான மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. சிலர் வந்து தஞ்சாவூர்ல மழையே வரல ப்ரோன்னு சொல்றீங்க, ஆனால் சில இடங்கள்ல மழை பதிவாயிருக்கு. ஒரத்தநாடு பகுதிகளில், இது போன்ற தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பொழிவுகளும் பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மட்டும் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. அநேக நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். இதே தான் தென் மாவட்டத்துக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கமும் மாலை அல்லது இரவில் பகுதியாக மிதமான மழை 1 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ளாக ஓரிரு இடங்கள், சிவகங்கை, ராமநாதபுரம், அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல், இது போன்ற இடங்கள்ல ஏதாச்சும் ஓரிரு இடங்களில் மட்டும் 1 சென்டிமீட்டர் முதல் 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பகுதியாக பதிவாகலாம். மற்றபடி அநேக இடங்கள் 70% வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இந்த பகுதிகள் காணப்படக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கன்னியாகுமரி, குறிப்பா தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் சொல்லவே மாட்டீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக திருநெல்வேலி மாவட்டம் அந்த ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி இங்கெல்லாம் நல்ல ஒரு மழை பொழிவு கிடைத்ததை பார்த்தோம். கேரளாவில் பருவமழை தீவிரம் குறைந்ததன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்திலே நமக்கு மழை பொழிவுகள் சற்று சரிந்துள்ளது. அதனால் இனி வரும் நாட்கள் மிதமான மழையானது ஓரிரு இடங்களில் எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் பரவலாக கனமழை பொழிவுகள் அதிகரிக்கும். இனி அடுத்து வரும் நாட்களில் மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே தொடருமே தவிர மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சியில் மிக வலுவான மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் கிடையாது. மிதமான மழை 3 சென்டிமீட்டர் அல்லது 4 சென்டிமீட்டர் மழை வரை மட்டுமே அதிகபட்சம் பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் 40.6 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு சின்னக்கல்லார் 4 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை 4 சென்டிமீட்டர், திருச்சி 4 சென்டிமீட்டர், மடிப்பாக்கம் 4 சென்டிமீட்டர், உபாசியில் 4 சென்டிமீட்டர் மழையும், சோழிங்கநல்லூர் 3 சென்டிமீட்டர், தரமணி 3 சென்டிமீட்டர், துரைப்பாக்கம் இதெல்லாம் சென்னையில் இருக்குங்க 3 சென்டிமீட்டர், ஆலந்தூரில் 3 சென்டிமீட்டர், மீனம்பாக்கம் 3 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை 3 சென்டிமீட்டர், வால்பாறை 2 சென்டிமீட்டர், பெலாந்துறை 2 சென்டிமீட்டர், லப்பை குடிக்காடு 2 சென்டிமீட்டர், பந்தலூரில் 2 சென்டிமீட்டர்,
காரைக்குடியில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும், கொடைக்கானலில் 2 சென்டிமீட்டரும், குன்றத்தூர், காஞ்சிபுரம் பகுதிகள் 2 சென்டிமீட்டர், சிவகங்கையில் கூட 2 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. கடலூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டரும், மேட்டூர் பகுதிகள், சேலம் மாவட்டம் மேட்டூரில் 2 சென்டிமீட்டரும், அரக்கோணத்தில் தலா 1 சென்டிமீட்டரும், ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.